நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நொண்டிமுனி அது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயர். தென்னந்தோப்புகளும் பாக்கு தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது. அதற்கு பெயர் நொண்டிமுனி என்று அந்த காலத்திலிருந்தே வழங்கப்படுகின்றது. நிலத்தை ஒட்டிய பகுதியில் வீடு கட்டி ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. நடுத்தர வயதை ஒட்டிய ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு 10 வயதில் ஒரு பெண் குழந்தை. ஒரு நாள் அந்த வீட்டை சேர்ந்த பெண் தனது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக தென்னந்தோப்புக்கு செல்கின்றாள். அப்போதுதான் அது நடக்கிறது. அவள் புல் அறுத்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குழந்தையின் அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கின்றது. அவள் பதட்டத்துடன் எங்கிருந்து வருகிறது என்று தேட கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் நின்று விடுகின்றது. திரும்பவும் மீண்டும் ஒரு முறை அதே அழுகுரல் கேட்கின்றது. பயத்துடன் அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாள் அந்த பெண். ஒரு தென்னை மரத்தில் இருந்து அந்த அழுகுரல் வருவதை கவனிக்கின்றாள். தென்னை மரத்தின் அடியில் ஏதாவது குழந்தை இருக்கிறதா என்று சுற்றி சுற்றி பார்த்தபடி தேடுகின்றாள். எந்த குழந்தையும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு நாளைக்கு 4-5 முறையாவது அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது தினமும் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. பயந்து போய் தன்னுடைய பயத்தை தன்னுடைய கணவனுக்கு சொல்கின்றார். அவன் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றான். அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு படுக்கும்போது இரவு 10 மணிக்கு மேல் மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்கின்றது. அவன் இப்போதுதான் தன் மனைவி சொன்னதை நம்புகின்றான். இரு சமயத்துல பூனைக்குட்டிங்க அழுவுறது கூட குழந்தை சத்த மாதிரி தான் கேட்கும் என்று அவன் கூறிவிட்டான். ஏங்க, என்னங்க, நீங்க பூனைக்குட்டி சத்தத்துக்கும் இந்த குழந்தை அழுவுற சத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அவள் கடிந்து கொண்டாள். சற்றே கூர்ந்து கேட்டவன், ஆமா, இது குழந்தை சத்தம் போலதான் இருக்கிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத தோப்பில் எப்படி குழந்தை அழும் சத்தம்? குழம்பியே போனான். சற்று பயம் அப்பியது அவர்களை. கையில் பெரிய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைகின்றான். அவனுடைய மனைவி, வேண்டாங்க, விபரீதம் ஏதாவது ஆயிட போகுது, இன்னைக்கு 10 மணி ஆயிப்போச்சு, இந்த நைட்ல போக வேண்டாம் என்று மறுக்கிறாள். ஆனாலும் அவன் தைரியமானவன் என்பதாலும் அதே கிராமத்தில் சிறு வயதில் இருந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தென்னந்தோப்புக்குள் செல்கின்றான். இரவு 10 மணி அளவில் அவளும் கணவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து பின்னாலேயே போகின்றாள். அவளுக்கு கேட்ட அதே அழுக்குரல் அதே தென்னை மரத்தில் இருந்து கேட்கின்றது. அவன் கீழ் இருந்தபடி உயரமான அந்த தென்னை மரத்தில் டார்ச் அடித்து பார்க்கின்றான். அந்த மரத்தில் ஏதோ ஒரு பறவை மட்டுமே பறந்து செல்கின்றது. அருகில் வரும் வரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அழுகை குரல் இப்போது கேட்கவில்லை. என்னங்க, வாங்க போயிடலாம். மனைவி அழைத்ததால் இருவரும் ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அடுத்த நாள் அவளுடைய அண்ணனுக்கு இந்த தகவலை சொல்கின்றார். நீ ஒன்னும் பயப்படாதம்மா, அழுவுற குரல் திரும்ப வந்தா எனக்கு போனை போடு, நான் ஆட்களோட வாரேன், என்ன அதுன்னு பார்த்துடுறேன் என்று சொல்கின்றான். அவள் அந்த அழுக்குரலுக்கு பயந்து அந்த தோப்பு பக்கமே போகிறது கிடையாது. அடுத்த நாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் போது 8 மணிக்கெல்லாம் அந்த அழுகை குரல் கேட்க ஆரம்பித்து விட்டது. அவன் தன் அண்ணனுக்கு போனை போட்டு, அண்ணா, மறுபடியும் அந்த குழந்தை அழுவுற சத்தம் தென்னந்தோப்புல கேக்குது என்று சொல்ல அவளுடைய அண்ணன் 4-5 ஆட்களை அழைச்சிக்கிட்டு அங்க வந்துடுறான். அங்கே இருக்கும் சில மரக்கட்டைகளில் துணியை இறுக்கமாக சுற்றி கொண்டு அவற்றின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி பத்த வைத்துக் கொண்டு தீவெட்டியாக்கி அந்த தென்னந்தோப்பிற்கு கும்பலாக மக்கள் போகுது. வீட்டில் இருக்கும்போது குறைவா கேட்ட அந்த அழுகை சத்தம் அருகே செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. பின் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முழுவதும் நின்று விடுகின்றது. அந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகில் சென்று தீப்பந்தத்தை காட்டி மேலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள். எதுவுமே தெரியவில்லை. அழுகுரலும் நின்றுவிட்டது. தீயை பார்த்தால் எந்த பேயாக இருந்தாலும் பயந்துவிடும் என்று கூட்டத்தில் இருந்த 4 பேரில் ஒருவன் உறுதியாக கூறுகின்றான். அவன் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது மீண்டும் அழுகுரல் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறது. எல்லோரும் கேலி கிண்டல் செய்து, ஏண்டா, அழுகுரல் சத்தம் மறுபடியும் கேக்குதே, எங்க பேய்க்கு நெருப்ப பார்த்தா பயம்னு சொன்னியே, இப்போ மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஓட்டத்தை எடுத்துட்டு மக்கள் அடுத்து என்ன, வழக்கம் போல மந்திரவாதிதான்,
அடுத்த நாள் ஒரு பெரிய சாமியாரை அழைத்து வந்து அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிற்றால் கட்டி ஒரு தென்னங்கற்றுக்கு பாலாபிஷேகம் செய்து நிறைய சடங்குகள் எல்லாம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு, இங்க பாருங்க, இனிமே நிச்சயம் அந்த அழுக்குரல் கேட்காது, செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், அந்த பேயெல்லாம் போயிடுச்சு ஆறுதல் கூறி கிளம்பினார் அந்த சாமியார். அவர்களும் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அடுத்த நாள் விடியற் காலையிலேயே அந்த அழுக்குரல் கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இடைவெளியே இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கின்றது. தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருப்பது போல் அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யார் என்று பார்ப்பதற்காக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு போகின்றார்கள் அந்த தென்னந்தோப்பிற்குள். அருகில் போக போக மரத்தில் ஏதோ ஒரு உருவம் இருப்பது போல் தெரிகின்றது. தென்னை ஓலைகளும் மட்டையும் அசைகின்ற சத்தமும் கேட்கின்றது. திடீரென்று மரத்திலிருந்து ஒரு உருவம் சரசரவென கீழே இறங்கி வருகின்றது. இவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்திலிருந்து இறங்கியது மரமேறி. ஒன்னும் இல்லம்மா, 4 நாள் முன்னாடி தேங்காய் பறிக்க ஏறும்போது போனை மேலேயே விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். எங்கடா காணும்னு 4 நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தோப்பா போய் ஊரெல்லாம் போன் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில உங்க தோப்புல தான் இருந்திருக்குது என்று அவன் சந்தோஷப்பட, அதற்குள் மீண்டும் அந்த அழுக்குரல் ரிங்டோன் ஒலிக்க அதை அட்டன் செய்து, போனு கிடைச்சிடுச்சுமா, கடைசியில நம்ம துர்கா தோட்டத்துல தான் இருந்திருக்குது. போனை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உசுரே வந்திருக்குது. அவன் பேசியபடி நடந்து செல்ல, அட பாவத்தை, கணவன் மனைவியும் நொந்து நூடல்ஸ் ஆகி நிற்கின்றனர். இது ஒரு வேற லெவல் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இந்த ஸ்டோரியை படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கே என்னடா அது ஒரு த்ரில் ஸ்டோரியா இருக்குமோ, ஒருவேளை பயப்படுற மாதிரி இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே படிச்சுக்கிட்டே வந்தேன். கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா இது ஒரு போனோட ரிங்டோனு அப்படின்றாங்க. பாருங்க எப்படி எல்லாம் நம்மளை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில காமெடியா முடிஞ்சாலும் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.